அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்த நடிகர் விஜய் மாதிரி ஆட்கள் வர்றாங்க. ஆகவே இது மாதிரி நீங்க தமிழக வெற்றி கழகத்தை உடனடியா தடை செய்யணும், விஜயை கைது செய்யணும். இன்னும் சொல்ல போனா குண்டாசுல போடணும். அதெல்லாம் நீங்க இந்த சாதாரணமா செய்யற வேலையை போலீஸ் பயப்படுது, அரசாங்கம் பயப்படுது, அல்லது அவரை பெரிய முதலாளி நினைச்சு கைகட்டி வேலை பார்க்குது. இந்த நாட்டில் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? இந்த நாட்டில் என்ன அனைவருக்கும் இப்ப வந்து நீதி சட்டம் சமமானதுன்னு சட்டத்தில் இருக்கு, நடைமுறையில் இருக்கா? 5 கூட்டத்தில் சொன்னேன். நான் நாகப்பட்டினத்தை சொன்னேன், மயிலாடுதுறையில சொன்னேன், நீங்க நான் நாமக்கல்ல கூட சொன்னேன். நீங்க வந்து வேண்டுமென்றே 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் எதுக்கு நீ 8 மணிக்கு வர்ற? 8 மணி நேரம் அந்த கூட்டத்தை அங்க காக்க வச்சது யாரு? அவருக்கெல்லாம் தண்ணீர் இல்லாம, உணவு இல்லாம, சுவாசிக்கிறதுக்கு காத்து இல்லாம, அதெல்லாம் நீ அந்த அந்த பதட்டம் பயம் முதல்ல விஜய் கிட்ட இருந்துச்சா முதல்ல? அது எப்படி மகிழ்ச்சியா நீ கார்களுக்கு வந்துக்கிட்டு கையாட்டிக்கிட்டு ஆட்டு மந்த மாதிரி இந்த காட்டு கூட்டம் தள்ளிட்டு வருது. அந்த பஸ்ல ஸ்டார்ட் பண்ணாத வண்டியே போகும். ஆனா அந்த வண்டி எப்படி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 2 சைடு நடந்து வர்றான். அப்படிலாம் இந்த நெருக்கடியான நேரத்துல நீ இவ்வளவு பண்ணினதுக்கு பிற்பாடு இதுல அரசு அல்லது காவல்துறைன்னு சொல்றீங்க. நான் பார்த்தேன் இந்த அரசியல் மேதாவிகள் சில பேர் அந்த அதுல வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, காவல்துறை வந்து சரியா பாதுகாப்பு தரலன்னா சொன்னாங்க. ஆனா உங்க விஜய் நாகப்பட்டினத்துல என்ன பண்ணாரு தெரியுமா? விஜய் என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறியா, பாத்துக்கலாமா? நான் வந்து நீதிமன்றத்துல காவல்துறையில அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை, முதலமைச்சர்கிட்ட எல்லாம் நான் வந்து மக்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறேன். நீ மக்கள்கிட்ட அனுமதி வாங்கின எப்படி வாங்கின கருவில் தெரிஞ்சிருச்சு இல்ல? அப்படின்னா நீ வந்து காவல்துறையை வந்து நீங்க காவல்துறை உள்ள வரக்கூடாது, யாரையும் அடிக்க கூடாது, வாங்க வாங்கன்னு பேசணும். அப்படின்னா அங்க எதுக்கு காவல்துறைக்கு?